இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மோஸ்ட் ஆஃப் நான் பேக்கிங் மெட்டீரியல் எங்கே வாங்குவேன், என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விக்கி ஃபீல்டில் பேக்கிங் சோடா வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பவுடருமே அது கூடவே சேர்த்து வாங்கியிருக்கேன். இந்த 2 ஐட்டம்க்கு அப்புறமா கிளிசரின் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். அப்புறமா ஜெலட்டின் வாங்கியிருக்கேன். ஸ்க்ரேப்பர் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக நம்ம வந்து கப் கேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த கவரில் தான் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து பொக்கே கவர் அப்படி இல்லைன்னா வந்து கிஃப்ட் ரேப்பர் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. நீங்கள் மெட்டீரியல் ஷாப்பில் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பென்டோ கேக்கு கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம பட்டர் ஷீட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து நம்ம பென்டோ கேக்கை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எக் செப்ரேட் பண்ணுறது, அதாவது ஒயிட்டு தனியாகவும் எல்லோ தனியாகவும் நம்ம இதில் வந்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸில் வந்து இங்கே இருக்க ஹோல்ஸில் வந்து ஒயிட்டு தனியாக வந்துடும். மேலே இருக்க அந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து எக் செப்ரேட் பண்ணுறது. இது பிளாஸ்டிக், ஸ்டீல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பிளாஸ்டிக் வாங்கியிருக்கேன். அப்புறமா இது வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸு. இது ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது கேக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த ஷேப் வந்து ஹார்ட்டின் மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எசன்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ். அப்புறமா வந்து இது பட்டர் எசன்ஸ். இது எல்லாமே வந்து 100 ml. அப்புறம் புஷ் பிராண்டில் பைனாப்பிள் எசன்ஸும் வெனிலா எசன்ஸும் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 500 ml. ஸோ நீங்கள் வந்து பேக்கிங் மெட்டீரியலில் போய் வாங்கும்போது எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே எம்ஆர்பி ரேட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் பேக் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறமா இந்த ப்ரௌன் சுகர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாரிஸோடைய ப்ரௌன் சுகர் தான் நான் ப்ரௌனிக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பேச்சுலா, இது நல்லா ஒரு மீடியம் சைஸில் இருக்குது. இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 rupees-ஓ 90 rupees-ஓ சம்திங். ரேட்லேருந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே எம்ஆர்பி ரேட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பேக்கிங் ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா மட்டும். மற்றபடி போய் நீங்கள் நார்மல் கடையில் வாங்கினீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அப்புறமா இந்த கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி பிளாஸ்டிக்கு, ஆனால் இதே மாதிரி வந்து என்கிட்ட பாட்டில் ஒன்று இருக்குது. ஸோ ஏதாவது நட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இதோடைய ரேட் வந்து 50 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா கப் கேக். நம்ம வந்து அந்த கப் கேக் செஞ்சதில் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 50 pieces வந்து இருந்தது. இல்லை மீதி 5-6 இருக்குது. அது கப் கேக் லைனர் வந்து 7 inch. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது 10 inch. ஸோ இதுலேயே 2 வேரியேஷன் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். கப் கேக் வந்து பெருசாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு பீஸ் வந்து 20-30 rupees நம்ம விற்கிறோம். அப்போனா இந்த சைஸில் தான் நம்ம வந்து சேல் பண்ணணும். ஸோ அதுக்காக 2 பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். மேட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம கீழே போட்டு ஃபாண்டன் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா ப்ரெட்டு பன்னு மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மேட் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் கை க்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு பேக்கில் வந்து 100 piece வந்து இருக்கும். ஸோ அந்த க்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக இருக்குது, நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து ஐசிங் பண்ணுறதுக்காக மெயினாக நம்ம வந்து வாங்கிக்கிறோம். நான் பெரிய சைஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு இதை வாங்கினேன். ஸோ இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees-ஓ சம்திங். ரேட் எனக்கு எதுவும் கரெக்டாக தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. பாதி பொருள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இருக்க கொஞ்சம் பொருளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நைஃபு, ஸோ கேக் கட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நட்ஸ் ஐட்டமில் பார்த்தலாம். இது வந்து பாதாம் நான் வாங்கி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 kg. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேஷ்யூ. இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நான் வந்து இந்த வாட்டிக்கு பாரிஸில் போய் வாங்கலை, நீல்கிரீஸில் தான் போய் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது, குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி. அப்போது வீட்டுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வடிச்ச முந்திரி. ஸோ இது எல்லாமே குட்டி குட்டி பீஸஸாக இருக்கும். ப்ரௌனிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரேட் வந்து மறந்துடுச்சு, பில்லு எங்கேயோ வச்சுட்டேன், ஞாபகம் இல்லை.
ஸோ நட்ஸுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து சுகர் பால்ஸ். நான் இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இது வந்து கப் கேக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌனிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான், எதுக்கு வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுவும் சுகர் பால்ஸ் தான். இது கோல்டன் கலர், இது வந்து சில்வர் கலர். இது ரொம்பவே மீடியம் சைஸ், இதுல இருந்து பெரிய சைஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, இதோட பெரிய சைஸ்லாம் இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் தான் வாங்கி வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங்கிள்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்கி மேட் வாங்கியிருக்கேன், அப்புறம் க்ரீம் சீஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். டார்க் காம்பவுண்ட் 2M பிராண்டோடைய டார்க் காம்பவுண்ட். இது வந்து நம்ம ப்ரௌனிக்கு அந்த கனாஷ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோ ஃபார் வேன் ஹூட்டன் பிராண்ட். இது வந்து டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதே பிராண்ட் தான் வாங்குவீங்க. ஆனால் இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நிறையாவே இப்போ ரேட் வந்து ஏற்றிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேன் ஹூட்டனுடைய டார்க் சாக்லேட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ரெசிபி சொல்லலை, உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ரேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் வந்து வாங்குவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து 1 kg பேக்கெட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டு, இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, ரேட் ஏற்றிட்டாங்க. 700, நான் வந்து வாங்கும் போது 700க்கு இருந்தது. இதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 years வரைக்குமே இருக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, ப்ரௌனிக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? இந்த பிளேடில் வந்து நம்ம இழுத்து கட் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்குது 10 சைஸ்க்கு நம்ம போடுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன், 445 போட்டிருக்காங்க, ஆனால் 400 சம்திங் என்னமோ வந்து வாங்கியிருந்தேன், ரேட் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இதுலேயே வந்து போட்டிருப்பாங்க 7 டைம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சோன்னா 7 டைம் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் 3 டைம்ஸ் அதே நமக்கு மேலே தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரௌனி பேக் பண்ணி எடுத்திங்கன்னா லைட்டாக கூட ஒட்டாது, பட்டர் பேப்பரில் ஒட்டுற மாதிரி ரொம்ப க்ளீனாக வந்துடும். என்னோடய சேனலை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ரௌனிக்கு தனியாக ஷார்ட்ஸ் என்னமோ போட்டிருப்பேன், அதில் வந்து இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் வந்து இந்த கிச்சன் டிஷ்யூ வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டிஷ்யூ தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்து வைப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இது 2 ரோல் வாங்கியிருந்தேன், ஒரு ரோல் காலி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு ரோல் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நிறைய திங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், டைம் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து இது வச்சுருக்கேன். நம்ம வேன் ஹூட்டன் சாக்லேட் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேன் ஹூட்டன் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் கிடைக்கிற கொக்கோ பவுடர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அதில் வந்து இந்த மண் வந்து சாப்பிடும் போது தென்படும். ஆனால் வந்து நம்ம எவ்வளோ தான் டேஸ்ட்டாக பண்ணாலும் இதில் வந்து மண் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வேன் ஹூட்டனுடைய கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து மீடியம் கொக்கோ பவுடர், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே நமக்கு வந்து 24ல் இது பண்ணாங்கன்னா 1 இயர்க்கு வரைக்குமே. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1120 ருபீஸ். நான் வாங்கும் போது அப்படியே தான் கொடுத்தாங்க. இது மட்டும் எம்ஆர்பி ரேட் வந்து குறைக்கவே இல்லை, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ரேட் வந்து எல்லாமே ஏற்றிட்டாங்க இந்த வேன் ஹூட்டனுடையது. ஸோ பட் இருந்தாலும் இது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் 3 டைம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோடைய மீதி இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸ்டோர் பண்ணும்போது இதிலே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ சம்டைம்ஸ் அதுக்குள்ளே காலி ஆகிடும். பட் இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி ஒட்டி வச்சுப்பேன். ஸோ மீதி வந்து இதில் இருக்குது, இது கொஞ்சம் காலி பண்ணிட்டதுக்கப்புறமா இதை எடுத்து இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இதை அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொட்டிடுச்சு. இதில் வந்து 6 கப் கேக் வச்சுக்கலாம், மஃபின் ஆரல்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். 6 கப் கேக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃப்ராஸ்டிங்கோடவே நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஈச் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பென்டோ பாக்ஸு, ஆனால் இது டிஃபன் பாக்ஸுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அங்கே.
இது பென்டோ பாக்ஸ். பென்டோ கேக் எல்லாமே நம்ம இதில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த பேப்பர் காமிச்சு இல்லையா, அந்த கப் கேக் பண்ணியிருந்தோம்ல, அந்த பேப்பர் ஷீட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பர் பதிலாக நம்ம அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் போர்டு வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து மொத்தமாக வாங்கிக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதைக்கு தேவையானது மட்டும் வாங்கினா. நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இந்த சில்வர் கலர், அதுக்கப்புறமா இந்த கோல்டன் கலர். இந்த மாதிரி பிளெயினாகவும் இருக்குது, அதர்வைஸ் இங்கே வந்து ஒரு மாதிரி கர்வ் அந்த மாதிரி டிசைனாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 8 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கியிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வந்து போர்டு வாங்கியிருந்தேன். இந்த போர்டு வாங்கும் போது மட்டும் நீங்கள் 1/2 kgக்கு 6 inch டின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 8 inch போர்டு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 1/2 kgக்கு வந்து 1 kg பேஸ் வாங்கிக்கோங்க, 1 kgக்கு வந்து 1.5 kg பேஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ ஐசிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அந்த மேங்கோ கேக்குக்கு. ஸோ நீங்கள் வந்து 1/2 kg பேஸ் கேட்டிங்கன்னா இந்த பேஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும், ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போர்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 சைஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பிகினராக இருக்கும் போது. ஸோ போர்டு வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் வாங்கணும். ஸோ பாக்ஸுமே நீங்கள் என்ன போர்டு சைஸ் வாங்குறீங்களோ அந்த போர்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸ் வாங்குங்க. இப்போ இது வந்து 1/2 kg பாக்ஸு பேக் பண்ணுறது, இது வந்து 1 kg பாக்ஸு. இப்போ நீங்கள் வந்து போர்டு சைஸ் 8 inch வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் சைஸும் 8 inch வரா மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா போர்டு ஒரு சைஸ் இருந்து பாக்ஸ் ஒரு சைஸ் இருந்தால் உங்களுக்கு உள்ளே பேக் பண்ண முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பாக்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம், அந்த 100 ml பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான். இது வந்து 250 கிராம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸு. ஸோ க்ளீன் ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரௌனியை வந்து இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து இதில் குக்கீஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 4.60 rupees என்னவோ, 4 ரூபா 60 பைசாவோ என்னவோ, கரெக்டாக ஞாபகம் இல்லை. ரூபா 50 பைசா நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு 50 பீஸ் வரும். 225 ரூபா சம்திங் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். அப்புறமா இந்த நாசில், நான் வந்து இந்த நாசில் வந்து ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன், அது உள்ளே இருக்குது, அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அது மீடியம் சைஸில் இருந்தது. கொஞ்சம் இது வந்து பெருசாக வாங்கலான்ட்டு வாங்கினேன், ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. சின்ன சைஸ் வந்து ரொம்ப கிடைக்கவே இல்லை. நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், கடைசியில் இது தான் கிடச்சதுன்னு சொல்லிட்டு இதுவே வாங்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பெரிய நாசில் வாங்கும் போது இந்த ஜாயிண்ட் வந்து நல்லா வந்து செட்டில் ஆகிருக்கான்னு பார்த்து வாங்கணும். நல்லா வந்து ஜாயிண்ட்டை ஒழுங்காக ஒட்டியிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து சீக்கிரமாக விட்டுடும். ஸோ வாங்கும் போது இதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இந்த மாதிரி பெரிய நாசில் வாங்கும் போது. ஸோ அதுக்கப்புறமா இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கேக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த மாற்றிட்டேன். இது வந்து கேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது பேர் என்னன்னு தெரியல, ஆனால் வந்து இது கலர் கலராக இருந்தது, அதனால் அதை வந்து வாங்கி அதை நான் மேலே வந்து போவுக்கு மேலே கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஓவன் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே யூஸாக இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் ஓடிஜி வந்து ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஓவன் தெர்மாமீட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு காட்டும் எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இதை ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபில்லிங் மேக் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு சிலவங்க வந்து கேட்டுருந்தாங்க ஃப்ரெஷ் யூஸ் பண்ணி போட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில். அவங்களுக்காக இந்த பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். இன்னும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் நான் எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வால்டாக்ஸ் ரோடில் தான் போய் வாங்குவேன். அப்படின்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு ரோடு வந்து போகும். அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீனஸ், விவேகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப் வந்து அங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட 4-5 ஷாப்புக்கு மேலேயே அங்கே இருக்கும். ஒரு ஷாப்லேயும் நீங்கள் வந்து ரேட் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக வந்து ஹோல்சேல் ஷாப் தான் அங்கே இருக்கிறது. ஸோ எனக்கு நார்மலாக எங்கள் லோக்கல் கடையில் இந்த க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த க்ரீம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கிடைக்காது. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் நான் அங்கே தான் போவேன். பட்
ஆனால் முகப்பேர் சைடில் ஒரு கடை வந்து ஒன்று இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. பட் வந்து நான் கூகுளில் போடும்போது எனக்கு வந்து அந்த ஷாப் வந்து கிடச்சிது. இருக்கிற லோக்கலில் கிடைக்கிற திங்ஸோட சென்ட்ரலில் வந்து கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து நியர்பையில் கோயம்பேடு சரௌண்டிங்கில் எங்கேயாவது இருந்து பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப் இருந்தது, பேக்கிங் ஹோல்சேல் ஷாப் இருந்தது அப்படின்னாலுமே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ சென்னையில் வால்டெக்ஸ் ரோட்டில் தான் இந்த பேக்கிங் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாரிஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இந்த பேஸ் போர்டு, அதுக்கப்புறமா பாக்ஸு, இந்த மாதிரி கேக் பாக்ஸு, பேஸ் போர்டு அதெல்லாம் தான் வந்து அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிவிசி கண்டெய்னர்ஸுமே அங்கே கிடைக்கும். ஆனால் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ்லாம் வந்து எடுக்க முடியாது. மொத்தமாக ஒரு 50 பீஸ் 100 பீஸ் அந்த மாதிரி பல்காக தான் எடுக்க முடியும். சிங்கிள் பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வால்டெக்ஸ் ரோடில் தான் போய் யூஸ் பண்ணிக்கணும். அங்கே தான் அந்த மாதிரி வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வாங்குவீங்க, நியர்பையில் எதனா உங்களுக்கு ஹோம் பேக்கர்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் வந்து காசு ஷேர் பண்ணிவிட்டு 50-50 வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாக தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ டின்னுமே வந்து இங்கே எதுவுமே கிடைக்காது. அதுவுமே நான் வந்து பாரிஸில் போய் தான் வாங்கணும். ஸோ டின் வந்து ஒரு சிலர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதே காட்டுறேன். இந்த மெஷரிங் கப் வந்து வாங்கியிருந்தேன். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மெஷரிங் கப்பில் வந்து என்கிட்ட 2 சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. போக மாட்டேங்குதே. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 240 ml வந்து சைஸு. ஆனால் இந்த கலராக இருக்க கப் வந்து பார்த்திங்கன்னா 250 ml. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம 250 ml தான் யூஸ் பண்ணுவோம். இதுலேயுமே சில்வர் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் 250 ml இருக்குது. புதுசாக நீங்கள் கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா 250 ml இருக்க மாதிரி கப் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டின்னுமே எனக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்காது. அதனால் நான் கண்டிப்பாக இந்த டின்னு, சாக்லேட்டு, விப்பிங் க்ரீமு அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். ஆனால் வந்து பல்காக வாங்குறதுக்காக நான் அங்கே போய் வாங்கிப்பேன். இங்கேயும் அங்கே என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்னால் இங்கேருந்து போயிட்டு வர ட்ராவல் சார்ஜ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நான் வந்து இங்கேயே வந்து மோஸ்ட் ஆஃப் வாங்கிப்பேன். கொஞ்சம் எதனா பல்காக வாங்கணும், இந்த கொக்கோ பவுடர் அதெல்லாம் வந்து இந்த வேனூட்டன் பிராண்ட்லாம் இங்கே இருக்காது. ஒரு பட்ஜெட் வந்து போட்டுட்டு சென்ட்ரலுக்கு போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி டின் எல்லாமே நான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 8x8 ஸ்கொயர் டின்னு, 8 இன்ச்சு ஸ்கொயர் டின்னு. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 156க்கு வந்து வாங்கியிருக்கேன். எல்லாம் 20 ரூபா வந்து நம்மளுக்கு தாராளமாக கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் இது 6 இன்ச்சு ஸ்கொயர் டின்னு. ஸோ இது 1/4 kg வந்து நம்ம பேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதில் ரேட் வந்து போடல, பில்லில் இருக்கும். பில்லை வந்து மிஸ் பண்ணிட்டேன், எங்கேயோ வச்சுருக்கேன், ஞாபகம் இல்லை. இப்போ நமக்கு ரீசெண்டாக நிறைய பிளெயின் கேக் ஆர்டர் வரதுனால இந்த 12x9 ரெக்டாங்கிள் டின் வந்து வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டின் இருந்தது. ஆனால் அது வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட அது பேக் பண்ணதுக்கப்புறம் 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் கம்ப்ளீட்டாக கூல் நானாக தான் அதை டீமோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா மேலே இருக்க லேயர் வந்து அப்படியே வந்துடும். அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் 2 டின்னு வந்து வாங்கியிருந்தேன். ப்ரௌனி ஆர்டருமே அப்போ ரொம்ப நமக்கு ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டின்னு, 2மே ஒரே சைஸ் டின்னு தான். ஆனால் நான் 2 டின்னாக வாங்கியிருக்கேன். மார்பிள் கேக்கும் நமக்கு இப்போ நல்லா ரீச் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மார்பிள் கேக், பெயின் கேக் வந்து ஒரு டின்னில் பேக் பண்ணாலுமே ப்ரௌனி வந்து ஒரு டின்னில் வந்து பேக் பண்ணிக்கலாம். மார்பிள் கேக்குக்கு ஒரு டின்னு, டீ கேக்குக்கு ஒரு டின்னு, அப்புறம் ப்ரௌனிக்கு தனியாக ஒரு டின்னு வந்து வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு OTG தான் இருக்குது. ஸோ ஒரு பேட்சை வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது 6 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பட் இப்படி வாங்கினாலுமே எனக்கு டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்ன் டேபிள், இதுதான் இருக்கிறதுலே மெயின். இந்த டர்ன் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக்லேயே நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இது நம்ம ஐசிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ வந்து ரொட்டேட் ஆகுது. ஆனால் நிறைய பேர் யோசிப்பீங்க நல்லா தான் ரொட்டேட் ஆகுது அப்படின்ட்டு. இப்படி வச்சா உங்களுக்கு தெரியும், இதில் நல்லா ரொட்டேட் ஆகுது. ஆனால் இது மேலே வந்து இப்போ நம்ம ஒரு வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா மூவ் ஆகாது. இப்படி ஒரு வெயிட் வைக்கிறோன்னா மூவ் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக மூவ் ஆகும். நம்ம அந்த சைடில் வந்து அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த டர்ன் டேபிள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் டர்ன் டேபிள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்வாங்க. தயவு செய்து அந்த மாதிரி வாங்காதீங்க. அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நானுமே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது நான் வாங்கும்போது 300 rupees இருந்ததா. இப்போ வந்து இது என்ன, இதுவும் ஒரு டர்ன் டேபிள் தான். இது வந்து ஃபைபர். இது
மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல் சொல்லுவோம். இது நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னாலே அது கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஐசிங் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 300க்கு என்னமோ வாங்கினேன். இது வந்து 700 சொன்னாங்க. ஆனால் போட்டது வந்து 600 தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. 300 தான், கொஞ்சம் 300 தான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். நீங்கள் அது வாங்குறதுக்கு இதுவே வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பொறுமையாக நகர்த்தி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் சுத்தமாக பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லாவே ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து அட்வான்ஸ் லெவல் வந்து ஸ்டீல் இருக்குது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக சுற்றினாலே அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 700 அந்த சம்திங் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே ரேட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க டர்ன் டேபிள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபைபர் மாடல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சாக்லேட் மோல்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய சாக்லேட் மேக்கிங் கிளாஸில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளவருடைய பேட்டர்னில். அதுக்கப்புறம் இந்த மினி டேரி மில்க் சைஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து இருக்குது சாக்லேட் மோல்ட்ஸ். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ABCD ஆல்ஃபபெட்டில் இருக்கும். இதுவுமே ஒரு சாக்லேட் மோல்டு தான். அதுக்கப்புறம் இது ஃபுல் பார், இந்த டேரி மில்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபுல் பார் இருக்க மாதிரி இது ஒரு சாக்லேட் மோல்டு. நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வாங்குறீங்க அப்படின்னா சிலிக்கானில் வந்து போங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறமே இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். பர்த்டேலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து அந்த 1 இருக்க மாதிரி டாப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம நான் எடிபிள் வாங்குற சேர்த்துக்கு பதிலாக இந்த மாதிரி சாக்லேட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த 1 மோல்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக யூஸ் பண்ணனா உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நார்மலாக ஒரு பால் இது ஒரு சாக்லேட் மோல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பால் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயரில் ஒரு டைமண்ட் ஷேப் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் ஹார்ட்டிங் பேட்டர்னு. அப்புறம் இது வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ரவுண்டில் சின்னதாக ஹோல் வச்ச மாதிரி இருக்குது. இது ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு 6 பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா இதில் டஸ்ட்டு பட்டுச்சுன்னா அப்படியே வந்து ஒட்டிக்கும். என்னதான் க்ளீன் பண்ணாலுமே அது போகாது. ஸோ அதனால் பெஸ்ட் ஐடியா வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சாக்லேட் மேக்கிங் கிளாஸுக்கு வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்னுமே கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுக்கலை. மேபி நான் ஸ்டார்ட் பண்ண ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ABCD வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆல்ஃபபெட் தான். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். அதனால் இதுவும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் நிறைய அந்த கேக்ஸ்க்கு மேலெலாம் இந்த மாதிரி ஷேப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க பேக்கரி சைடில். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பினாட்டா ஷேப்பில் இருக்க ஒரு ஹார்ட் மோல்டு. ஸோ எல்லாமே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க சாக்லேட் பார். இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன் எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. அதில் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். மீதி எல்லா திங்ஸுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வில்லேஜ் சைடில் இருக்கேன், எனக்கு வந்து நியர்பையில் இந்த மாதிரி எந்த ஷாப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு நியர்பை உங்கள் ஊர் பேரை வந்து டைப் பண்ணிவிட்டு பேக்கிங் ஹோல்சேல் ஷாப் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் கூட போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷாப்பாவது இருக்கும். உங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் பக்கத்து ஊரில் அந்த மாதிரியாவது இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷாப்புமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சிவ். அது இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு வர திங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுத்துக்கும் டெலிவரி சார்ஜஸ் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரேட்டுமே அது இதில் கம்பேர் பண்ணுறதோட ஆன்லைனில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷாப்புமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.